நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் நேற்றைய ட்விட்டர் பதிவு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிற போகிறேன். தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை அண்ணன் கையில் எடுத்து முன்னெடுத்துட்டு போகிறாரு. தமிழ் தேசியம்ங்கிறது இந்த ஒரு சில மாதங்களில் 2023 தான் குறிப்பாக திராவிடத்திற்கு எதிரானது, டிஎம்கே ஆட்சிக்கு அப்புறம் திராவிடத்திற்கு எதிரானது தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அரசியல் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்பட்டது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஊடகங்கள், யூடியூபர்ஸ் இவங்கனால திராவிடத்தையும் பெரியாரையும் இழிவாக பேசுகிறதும் பெரியாருக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கொண்டு போகிறதுமா அவங்க முன்னெடுத்தாங்க. நான் முன்னாடி என்னுடைய பழைய வீடியோவில் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது திராவிடம் கிடையாது, திராவிடத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒன்றும் இல்லை, 2-3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் எதிரானது கிடையாது. தமிழ் தேசியத்திற்கு எதிரானதோ திராவிடத்திற்கு எதிரானது தமிழ் தேசியமோ கிடையாது. ஆனால் இது நல்லா தெரியும் அண்ணன் சீமானுக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானுக்கு தமிழ் தேசியத்திற்கு எதிரானது திராவிடம் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பிம்பத்தை உடைத்து பெரியாருக்கு எதிராகவும் திராவிடத்திற்கு எதிராகவும் தான் பேசப்படுது தமிழ் தேசியம். திராவிடத்தை ஒழிக்கிறதும் பெரியாருடைய கொள்கைகளை ஒழிக்கிறதும் தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மாதிரி யூடியூபர்ஸ், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஊடகங்கள், யூடியூபர்ஸ் பேசும் பொருளாக பாரிசாலன், சாட்டை துரைமுருகன் நிறையா பேர் இதை ஒரு கடும் விமர்சனம் வச்சுக்கிட்டு வந்தாங்க இந்த ஒரு சில மாதங்களா. இப்படி இருக்கையில் நேற்று அண்ணன் சீமானுடைய ட்விட்டர் பதிவு, அந்த ட்விட்டர் பதிவை நானே உங்கள்கிட்ட டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று போதித்த பெருந்தகை, பெண்ணிய உரிமை, சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இந்த களங்களில் சற்றும் சமரசமின்றி போராடிய போற்றுதற்குரிய வழிகாட்டி ஐயா பெரியார் அவர்களின் நினைவை போற்றுவோம். போஸ்டர் செந்தமிழன் சீமான், அண்ணன் சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சில கமெண்ட்ஸ், அதாவது உங்கள்கிட்ட அண்ணன் உங்கள்கிட்ட பிடிச்சது 99.9% உங்களை பிடிக்கும், இந்த ஒரு விஷயத்தில் தானே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். இந்த மாதிரி அண்ணன் இது மட்டும் மாற்றிக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். சரிங்களா, இந்த தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது ஒரு செய்தியாளர் அண்ணன் சீமான பேட்டி எடுக்கிறாரு. நான் தான் அதிபர், என்கிட்ட ஜிஎஸ்டி வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனதை அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனல், அது ஒரு காமன் யூடியூப் சேனல், அதாவது எந்த கட்சியையும் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவர் தான். அவருடைய பார்வையில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் கரெக்டு, அவங்க ஆட்சிக்கு வந்தால் ஏதோ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்கலாம். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார். அவருடைய யூடியூப் சேனலை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செய்தியாளர்கள்ட்டையும் பொது மேடைகளில் பேசுறதையும் தவிர்த்துக்கிட்டா உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. அதே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். சீமானனுக்கு இது தெரியணுமா வேண்டாமா? அவர் நல்லது செஞ்சாலும் சொல்கிறோம், கெட்டது செஞ்சாலும் சொல்ல தான் போகிறோம். அடுத்ததா சீமான் அவர்கள், நேற்று தான் சீமான் அவர்களுடைய ஸ்பீச்சை போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஸ்பீச்சில் அவர் சொன்ன வார்த்தைகள், நான் தான் இந்த நாட்டினுடைய அதிபர், நான் தான் இந்த நாட்டினுடைய தலைவர், என்ன கேட்காம ஜிஎஸ்டிலாம் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சார், இது ஏன் நாடு, இங்கே நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர், நான் வந்தேன்னா என் மண்ணை மக்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும், நான் செய்வேன், அவ்வளோதான். நான் வந்தவொடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிட்டு பார்ப்போம். ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த பேச்சு இருந்துச்சு. சரிக்கிறா இல்லை, ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? சென்ட்ரல் சொல்ல போனா சீமான் அவர்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே நேரத்துல நிறைய ட்ரோல்ல மாற்றுறதும் இதே சீமான் அவர்கள் தான். குறிப்பாக அந்த நெய்தல் படை அப்படிங்கிறதும் இல்லாட்டி அந்த கச்சத்தீவு அப்படிங்கிறத பற்றியும் இல்லை இப்போ சொல்ல போனால் அந்த ஒரு ஜிஎஸ்டியை வச்சும் பார்க்க போனால் அரசியல் புரிதல் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை நமக்கு இலாக்காக்கள் என்ன, மாநிலத்தின் கையில் இருக்கும் அதிகாரம் என்ன, மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எப்படி மாநிலம் பைபாஸ் பண்ண முடியும், அப்படி பண்ண முடியுமா, இந்த கேள்விகள் எல்லாம் சீமான் அவர்கள் எனி ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா டேமேஜ் ஆகாமல் அவருடைய பெயர் காப்பாற்றப்படும். நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய சீமான் திடீர்னு இப்படி மாட்டி அந்த ஒட்டுமொத்த பேரையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவார். இது மறுபடியும் அவருக்கு ஒரு சறுக்கலாக பார்க்கலாம். இது எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். சீமானை நான் குத்தம் சொல்லல, அதை திருத்தி கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம்.
இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அண்ணன் மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து இவர் வந்து இந்த அதாவது நேற்று பெரியாருடைய இறந்த நாள் 50வது இறந்த நாள், அதற்கு வந்து இந்த ஒரு பதிவு வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. என்ன ஒரு கேள்விண்டா, அவருக்கு அதாவது அண்ணன் சீமானுக்கு பெரியாரை பற்றியும் பெரியாருடைய கொள்கைகளை பற்றியும் பெரியார் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு தெரிஞ்ச சீமான் ஏன் அவங்க கட்சியை சார்ந்தவங்க ஊடகங்கள்லையும் பொது மேடைகள்லையும் பெரியாரை பற்றி பேசும்போது அவர் கேள்வி கேட்கல, கண்டிக்கலை? இதற்கு முன்னாடி கல்யாண சுந்தரத்தையும் ராஜீவ் காந்தியவும் அவரை பற்றி ஏதோ சீமானை பற்றி ஏதோ ஒரு தவறான கருத்து பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும்போது அவங்கள வந்து கட்சியிலேருந்து விளக்குனவர் ஏன் வந்து பெரியார் பற்றி இவங்க இவ்வளவு தவறாக பேசும்போது அவர்களுடைய கட்சியை சார்ந்தவங்களை சாட்டை துரைமுருகன் மற்றவர்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கலை, ஏன் கண்டிக்கலை? நீக்க வேணாம், ஏன் கண்டிக்கலை? உங்களை பற்றி பேசினா நீக்கிடலாம், இன்னொருத்தர் 3வது மனுஷன் பெரியார் தானே, அவரை பற்றி பேசினதை ஏன் கண்டிக்க கூட இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இன்று ஏன் இந்த ஒரு பதிவு பண்ணியிருக்கீங்க? இதை பதிவு பண்ணாமல் இதுக்கு வந்து ஆப்போசைடாக ரியாக்ஷன் பண்ணாட்டாலும் பதிவு பண்ணாமல் இருந்திருக்காம ஏன் பதிவு பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு பெரியாரை பற்றி தெரியும், ஏன்னா பெரியாருடைய கொள்கையில் பின்பற்றி தான் நீங்கள் அரசியலுக்கே ஆரம்பத்தில் வந்தீங்க, சரிங்களா? அதனால் பெரியார் கொள்கையில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்கள் கட்சிக்காரங்க வந்து உங்களுக்கு சால்ரா போடணும், ஆனால் அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் கண்டுக்கிற மாட்டீங்க. உங்களுக்கு சால்ரா போட்டால் மட்டும் உங்கள் கட்சியில் வச்சுக்கிருவீங்க, சரிங்களா? அதே மாதிரி சாட்டை துரைமுருகனுக்கு சீமான் அப்படின்னா யாரு, அவர் என்ன மாதிரி குணம் உடையவர், அவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுப்பார் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். சீமானை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் சாட்டை துரைமுருகன். அவரை பற்றி தெரிஞ்சாலும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சாட்டை துரைமுருகன் பேசுவார். அதுதான் அரசியல். அதுதான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்கக்கூடிய அரசியல், அவங்களுடைய சுய லாபத்துக்காக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பெரியார் என்ன கிழிச்சார்? நீங்க சொல்லுங்க, தைரியம் என்ன சொல்லுங்க. இப்போ வந்துடுவாங்க எல்லாரும் சண்டை போடுறதுக்கு. ஆமாடா நான் தான்டா சொன்னேன், தைரியம் இருந்தா வாங்கடா. யோ நீ இன்னைக்கு இப்படி பேசுறிய, இதே அண்ணன் அன்னைக்கு என்ன பேசினாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு அங்க பாரு. இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் வீடியோவை டெலீட் பண்ணா சேனல் அடி வாங்கும். வீடியோவை பிரைவேட்ல போட்டு விட்டுறேன். டெலீட் பண்ணுதியா? நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். அண்ணன் இருக்கும் போது ஏன் டெலீட் பண்ற? பண்ணாத. நீ இருக்கியாண்ணே? சரிண்ணே, அப்போ மறுபடியும் பப்ளிக்லேயே போட்டுறேண்ணே. அடச்சி.